குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அவர் வந்து சாமி அவருக்கு எது ஆக போகுதுன்னு கன்ஃபார்மாக தெரியும். அதனால எங்கள் குழுவோட பர்பஸே பார்த்தீங்கன்னா தலைவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும், எங்களுக்கு எப்பயுமே அவர் வழிகாட்டியா இருக்கணும். எங்கள் குலசாமியே அவர் தான். களிமண்ணை வச்சு படையப்பா போனோம். முழுக்க முழுக்க இது களிமண்லேயே செய்யப்பட்ட சிலை, படையப்பா சிலை. தலைவர் ஏற்கனவே 171 அவதாரம் எடுத்திருக்காரு. அப்போ அதையே நம்ம கொலுவா பண்ணணும்னு வீட்டில் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வித்தியாசமாக பண்ணணும். யமனை சந்திக்கிறது, யமன்கிட்ட கையை கொடுத்துட்டு வர்றது தலைவருக்கு வழக்கமான வேலை தான். அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அருள்மிகு ரஜினி கோயிலிருந்து பேசுகிறோம். நவராத்திரி முன்னிட்டு மனித கடவுள் ரஜினிக்கு நாங்கள் வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சோம். கொலு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. வழக்கமாக எல்லாருமே கோயிலில் கொலு பண்ணுவாங்க. சரி, தலைவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொலுவை பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்தப்போ சரி அப்போ என்ன பண்ணலாம், தலைவர் ஏற்கனவே அபூர்வ ராகங்கள்லேருந்து கூலி வர 171 அவதாரம் எடுத்திருக்கிறாரு. அப்போ நம்ம 171 அவதாரத்தையுமே என்ன பண்ணுவோம், கொலுவாவே பண்ணிடுவோம்னு ஒரு முடிவு எடுத்து அந்த கொலுவுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல மனித கடவுள் ரஜினியை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் விளக்கமாக சொல்கிறேங்க. நவராத்திரியை முன்னிட்டு ரஜினி கோயிலில் தலைவருக்கு வித்தியாசமாக பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவரோட அபூர்வ ராகங்கள் ஆரம்பித்து கூலி வரையான ஸ்டில்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அதை ஒரு ஃபோம் ஷீட்டில் ஒட்டி கட் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஒரு 45 நாளுக்கு மேலே எங்களுக்கு ஆச்சு. அதுக்கு ஆன்லைன்லேயும் இந்த ஒரு கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி மாதிரி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கணும். ப்ளஸ் லோக்கல் கடைகளையும் இந்த மாதிரி என்ன பண்ணோம் வாங்கி வச்சு இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டில்லையுமே ஒட்டி அதை கட் பண்ணுறது ரொம்ப கடினமான வேலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் 3 டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. எப்படின்னா ஒன்று ஃப்ளெக்ஸ்லேயும் ஸ்டில் போட்டிருந்தோம், அப்புறம் ஃபோட்டோ ஸ்டில் போட்டிருந்தோம், அப்புறம் ஸ்டிக்கர். 3 வகையான ஸ்டில் போட்டு செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றையும் ஒட்டி கரெக்டாக தலைவரை ஒட்டி கட் பண்ணி கொலு எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஏன்னா நாங்கள் மதுரைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விளாச்சேரின்னு ஒரு ஊரில் தான் கொலு நிறைய செய்கிறாங்க. அங்கே நானும் என்னுடைய ஒய்ஃப் அண்ணெல்லாம் போய் விசாரிக்கிறப்ப அவங்க இப்போதைக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, இது சின்னதாக ரஜினி கொலுலாம்னா ரொம்ப டைம் எடுக்கும் களிமண்ணில் பண்ணுறதுன்னு சொன்னாங்களா. சரி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோம் ஷீட்லேயே பண்ணிடணும்னு சொல்லி ஸ்டில்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 45 நாள் இந்த ஒர்க்கை ஃபுல்லாக நாங்கள் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் தலைவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னு செய்தி கேட்டால் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம். ஐயோ தலைவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. அவர் வந்து சாமி அவருக்கு எது ஆக போகுதுன்னு கன்ஃபார்மாக தெரியும். அதனால் எங்கள் கொலுவோட பர்பஸே பார்த்தீங்கன்னா தலைவர் நீண்ட ஆயுளோடு இருக்கணும், எங்களுக்கு எப்பயுமே அவர் வழிகாட்டியாக இருக்கணும். எங்கள் குலசாமியே அவர் தான். இப்போ அவர் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாம் கிளியராகி வீடு போயிட்டார். அவர் 100 ஆண்டுக்கு மேலே வாழ்வான்றது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதனால் கொலுவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடணும்னு எங்களுக்கு ஒரு உணர்வு மறுபடியும் தூண்டிடுச்சு. அதனால் அவர் ஒவ்வொரு ஸ்டில்ஸையும் ரசித்து நாங்கள் கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து குழந்தையாக இருந்தது, குழந்தையில் இருக்கும்போது உள்ளது. அப்புறம் இது என்னுடைய ஃபேவரட் ஃபோட்டோ. இப்போ நானும் ஆர்மியில் தான் தலைவர் ஆக்சுவலாக ராணுவ வீரன் ஒரு படமே என்னது நடிச்சிருப்பாரு. இது தலைவர் கிருஷ்ணராக இருக்கிறது. இது எம்மதமும் சம்மதம். தலைவர் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீமா இந்தியாவில் எல்லாருமே அண்ணன் தம்பியாக நம்ம வாழன்றதுக்கு உதாரணமே நம்ம தலைவர் தான். அவரை வச்சு தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அது அப்புறம் பக்கத்தில் ஃபேவரட் பாஷா கேட்கவே வேண்டாம். A-கிளாஸ் டாப் கிளாஸ் படத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கிற நம்பர் 1 படமே நம்ம பாஷா தான். அப்படி தலைவரை ஒவ்வொன்றா ரசித்து அவர் ஸ்டில்ல ஃபுல்லாக கட் பண்ணி ரொம்ப மெனக்கிடல் பண்ணோம். இது 1 நாள் 2 நாள் வேலையில் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு. இது நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணோம். வெளியில் யார்ட்டையும் இதை கொடுத்து நம்ம பண்ண முடியாது. நீங்கள் இதில் ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா ஒவ்வொன்றுமே தலைவரை ரசித்து கட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வேட்டையனில் வந்த மாதிரி அவர் ஜென்ரேஷன் இஸ் ரெஜினேஷன்.
எங்களுடைய ஜென்ரேஷனே உண்மையிலே ரஜினி நேஷனாகவே ஆகிப்போச்சு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 4-5 ஜென்ரேஷன் அவர் தான் நாங்கள் பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதான் எங்களுக்கு வேத வாக்கு. எங்கள் குலசாமியும் அவர் தான், கடவுளும் அவர் தான். தலைவரை கிருஷ்ணரா, சிவனா, ராகவேந்திரா, ஒவ்வொரு நாங்கள் என்னெல்லாம் கடவுளை வணங்குறோமோ அந்த கடவுளாவே தலைவரை என்ன பண்ணிக்கிட்டோம் நாங்கள் மனசில் நினச்சிட்டு அந்த உருவமாகவே கொண்டு வந்து அவரை நாங்கள் வணங்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் இருந்தாலும் கொலுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, களிமண்ணில் ஒரு சிலை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒன்று தோணுச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணு மூலியமாக நாங்கள் என்ன பண்ணோம், சரி பண்ணுவோன்னு ஒரு ஐடியாவில் களிமண்ணை வச்சு படையப்பா பண்ணோம். முழுக்க முழுக்க இது களிமண்லேயே செய்யப்பட்ட சிலை, படையப்பா சிலை. சிவாஜியில் உள்ள ஸ்டில் ரெண்டுமே என்னுடைய பொண்ணு தான் பண்ணது, ஒயிட் சிமெண்ட்டில் பண்ணது. அப்புறம் இந்த கொலுவோட மெயின் தீம் பார்த்தீங்கன்னா விவசாயம் காப்போம். இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம நிலங்களை ஃபுல்லாக அழிச்சு, விவசாய நிலங்களை ஃபுல்லாக அழிச்சு ரோடு அது இதுன்னு போட்டு செய்கிறோம். அதெல்லாம் விட்டு விவசாயத்தை நம்ம காக்கணும். ஏன்னா நமக்கு அடுத்து ஒரு 10 தலைமுறைக்கு உணவு வேணும்னா கண்டிப்பாக அந்த விவசாயன்றது அது வந்து பெருகணும். விவசாயிகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இந்த கொலுவோட மெயின் தீமே விவசாயம் காப்போன்றது தான். அதை வலியுறுத்தும் வகையிலும் தலைவர் நீண்ட ஆயுளோட 100 வருஷத்துக்கு மேலே இருந்து எங்களுக்கு எப்பயுமே வழிகாட்டியாக இருக்கணும். எங்களுடைய குரு, எங்களுடைய கடவுள், எங்கள் குலசாமி எல்லாமே எங்கள் தலைவர் தான். அவர் எப்பயுமே சந்தோஷமாக மன நிம்மதியாக இருக்கணும். இதுதான் எங்களுடைய ஆசை. காலையிலையும் ஈவினிங்கும் இப்போ நவராத்திரி முன்னிட்டு ஸ்பெஷல் பூஜை நடக்குது. என்னென்ன படையெல்லாம் பண்ணணுமோ பிரசாதம் எல்லாம் பண்ணி அவரை வணங்கிட்டு வரோம். ஏன்னா அவர் வணங்குறனாங்க ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறோம். இது வந்து என் ஒய்ஃபோட ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்பா பண்ணி கொடுத்தாங்க. இந்த கோயிலை வந்து இந்த கோபுரம் மட்டும் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. சரி வித்தியாசமாக இருக்கும், தலைவருக்கு வைப்போம் அப்படின்றக்காண்டி வச்சோம். இது 49 இயர்ஸ் ரஜினிசம். தலைவர் சினிமா ஃபீல்டுக்கு வந்து 49 வருஷம் ஆச்சு. நம்பர் 1 பொசிஷனில் சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கும் யாராலையும் அசைக்க முடியாமல் இருக்கிறாரு. அதை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த ஸ்டில்லே வச்சிருக்கிறோம். 49 இயர்ஸ் ரஜினிசம். இது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு December 12 தலைவருடைய வேர்ல்டு ஸ்டைல் டே பர்த்டே வருது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபோட்டோ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ. இதில் தலைவரோட அம்மா அப்பா இருக்காங்க, தலைவருடைய மாமனார் மாமியார், அதாவது லதா மேடத்தோட அம்மா அப்பா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குழு ரெடி பண்ணணும்னு ஒரு ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? இல்லை, நம்ம ஏற்கனவே தலைவருக்கு சிலை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்புறம் வீட்டில் அண்ணன், நான், என் பொண்ணு, ஒய்ஃப்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம நவராத்திரிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. எல்லாரும் நவராத்திரிக்கு கோயிலில் சாமி சிலை, அந்த சரஸ்வதி, லட்சுமி, துர்கை அந்த மாதிரி வைப்பாங்க. நம்ம தலைவருக்கு தான் கோயில் கட்டணும். அப்போ தலைவர் ஏற்கனவே 171 அவதாரம் எடுத்திருக்காரு. அப்போ அதையே நம்ம கொலுவா பண்ணணும்னு வீட்டில் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வித்தியாசமாக பண்ணுவோன்ட்டு இதை நாங்கள் பண்ணோம். இதை செய்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆனது? 45 நாள் ஆச்சு. ரொம்ப சிரமமான ஒர்க்கு. அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒரு 2 முறை கையில் பட்டுச்சு, ரத்தம் வந்துட்டே தான் இருக்கும். ரொம்ப பெருசாக கிடையாது, லைட்டாக தான் பட்டுச்சு. ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் கவனிக்கலாம் கூட கையை வெட்டிடும், விரலை வெட்டிடும், அந்த மாதிரி. நீங்கள் தொடர்ந்து ரஜினி கோயிலில் பல்வேறு நிகழ்வுகள் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இது தொடர்பாக ரஜினி தரப்புலேருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? அவரை அணுகுனீங்கன்னா? இல்லை, ஆக்சுவலாக நமக்கு தலைவரோட பிஆர்ஓ சார் ரியாஸ் சார் வந்து ஒரு தடவை கால் பண்ணாங்க. கால் பண்ணி அட்ரஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த தகவலும் வரல. கண்டிப்பாக தலைவர் அழைப்பார். இப்போ சூழ்நிலை தலைவர் அழைக்கிறத விட எனக்கு என்னன்னா தலைவர் நல்லா ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தலைவர் கூப்பிட்டாலே போதும். எங்களுக்கு முதல்ல தலைவர் சந்தோஷமாக இருக்கணும், அதான் முக்கியம். மதுரையில் திருமங்கலத்தில் ரஜினி கோயில் சிறப்பாக கண்டினியூவாக நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு, சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி வந்து கோயிலில் வந்து பூஜைகள் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இது சம்மந்தமாக சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இந்த தகவல் முழுமையாக போய் சென்றடைஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அடைஞ்சிருக்கும். அப்படி அடைய போய் தானே தலைவருடைய பிஆர்ஓ சார் வந்து ஒரு நாள் கால் பண்ணி நீங்கள் தானே மதுரை மாவட்ட திருமணம் கார்த்திகை சொல்லி அட்ரஸ் மட்டும் வாங்கினாங்க. அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு தொடர்பு கொள்ளலை? இல்லை, அதுக்கப்புறம் வரல. தலைவர் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பார் இல்லையா, அவருடைய ஷெடியூலில் பிடிக்கவே முடியாது. அதனால் கண்டிப்பாக அவருக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு கூப்பிடுவார், நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 171 ஸ்டில் வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு என்னென்ன சிரமங்கள்லாம் இருந்தது? இல்லை, முதல்ல ஸ்டில்லை செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா பழைய ஓல்டு ஸ்டில்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெச்டி பிரிண்டில் மாற்றுறது கொஞ்சம் சிரமம். ஸ்டில்லை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளெக்ஸ் கொடுத்தாலுமே நார்மலாக ஃப்ளெக்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2க்கு 2, 4க்கு 2 பெரிய ஸ்டில் தான் போடுவாங்க. இது எல்லாமே ஒரு அடிக்கு கீழே வரணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 5 படி, மொத்தம் 15 படி இருக்குது. நீளம் பார்த்தீங்கன்னா 12 அடி நீளம் இந்த ரேக்கு வந்து. அப்போ ஒரு அடி ஸ்டில்னு சொல்கிறப்ப ஃப்ளெக்ஸ் போடுறவங்களே ஒரு அடியா சார், அவங்களுக்கு அது ரொம்ப சிரமம்னு ரொம்ப மலைச்சிட்டே இருந்தாங்க. அதனால என்ன பண்ணால் கொஞ்சம் ஸ்டில் வந்து ஃப்ளெக்ஸ் போட்டோம். அப்புறம் பாதி ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் பாதி ஃபோட்டோ, 3ஆக பிரிச்ச ஸ்டில். ஏன்னா எல்லா ஸ்டில்லுமே ஒரே கடையில் யாருமே போடுறதுக்கு தயங்குறாங்க. காரணம், ஒரு ஸ்டில்ல ஒரு அடிக்கு கீழே போடும்போது அவங்களுக்கு டைம் ஆகும், ரொம்ப சிரமன்றனால அதை போடுறதுக்கே யோசிச்சாங்க. அதனால தான் 3ஆக பிரித்து 3 கடையில் கொடுத்து இந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணோம். வேட்டையன் ரிலீஸ் ஆக போகுது, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? கண்டிப்பாக சூப்பர் ஹிட் தான். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மனசுலவே கிட்டத்தட்ட 5 லட்சம் தாண்டி ரீல்ஸ் போயிட்டு இருக்கு. இதில் எந்த சந்தேகம் வேண்டாம். தலைவர் படம்னாலே ஜெயிலரோட வசலை கண்டிப்பாக முறியடிக்கிறதுல எந்த டவுட்டும் வேண்டாம். ஏன்னா படம் அந்தளவுக்கு சாங்கே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அதிரடியான படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெயிலராக இருக்கட்டும், இப்போ வேட்டையனாக இருக்கட்டும், மிக ஒரு அதிரடி களத்தில் இருக்காங்க.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, தலைவர் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற நல்ல விஷயம் தானே. இப்போ ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக இருக்கு, படம் பயங்கர சூப்பர் கட்டு. இப்போ வேட்டைன்னு கேட்கவே வேண்டாம், இது ஒரு தனி ஜானல் வித்தியாசமாக பண்ணணும். ஏன்னா மக்கள் இன்னைக்கு வந்து கண்டென்ட் நல்லா இருந்தானே படம் பார்க்குறாங்க. அதனால தலைவர் அந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. இப்போ ட்ரெய்லர் வந்துச்சு, அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. தலைவரோட ஸ்டைல் ஏ கிளாஸாக இருக்கு. திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அப்போலோவில் அட்மிட் ஆனா அப்படின்னு செய்தி கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது? மிகப்பெரிய மன வருத்தமாக தான் இருந்துச்சு, என்னாச்சு தலைவருக்கு அப்படின்னு. அப்புறம் வழக்கம் போல கடவுளை தான் பிரார்த்திச்சுட்டு சரி கண்டிப்பாக தலைவர் எப்பயும் போல, ஏன்னா எமனை சந்திக்கிறது எமன்கிட்ட கையை கொடுத்துட்டு வர்றது தலைவருக்கு வழக்கமான வேலை தான். அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் வந்து கடவுள் மனிதனாக என்னது அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாரு. இருந்தாலும் மனசுல ஒரு வருத்தம் இருக்க தான் செஞ்சு. இப்போ தலைவர் நலமா என்ன பண்ணிட்டார், வீடு திரும்பிட்டார். அதோட ஒரு மிகப்பெரிய அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணோம், இந்த கொலுவே டிஸ்பிளே பண்றதுக்கு ஓப்பன் பண்ணோம். இந்த மாதிரி கொலு பண்ணணும் அப்படின்ற ஐடியா அண்ணன் சொன்னோடனே நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை ஓகேன்னு சொன்னோம். ஏன்னா 1 இயர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. டெம்பிள் ஆரம்பிச்சு 1 இயர் மேலே தாண்டிடுச்சு. கண்டினியூவாக கொண்டு சொல்லணும். ஏற்கனவே சொல்லி தான் இருப்பேன், எங்கள் ஜென்ரேஷன் அடுத்து தொடர்ந்து விட்டே இந்த கோயில் இருக்கும், எங்கள் காலத்துக்கு அப்புறம் இந்த கோயில் இருக்கணும், அதுக்காண்டி அதை ஃபாலோ பண்ணதுக்காண்டி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். மாதிரி இந்த கொலுவில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது? இந்த கோயில் வந்து கொலுனா சாமி எல்லாம் சிலையாக வைப்பாங்க. ரஜினி சாரை தெய்வமாக நினைக்கிறனால அவரே குழுவாக வச்சுருக்கோம், அவரே தெய்வமாக வச்சுருக்கோம், வழிபடுறனால அவரே குழுவாக வைக்கணும். அவர் ஃபுல்லாகவே அவர் நடித்த 171 படத்து ஸ்டில்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கோம் எல்லாமே. நான் அவரை தெய்வம் நினைக்கிறனால அவரே குழுவாக வைக்கணும் வச்சுருக்கோம். இப்போ இந்த நவராத்திரிக்கு ரஜினி ஸ்டில்ஸ் 171 ஸ்டில்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்க. இதில் நீங்களும் ஒரு சில ஸ்டில்ஸ்லாம் நீங்கள் மெனக்கெட்டு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்டில்லுமே களிமண்ணில் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்குறப்ப ரொம்ப சிரமமாக இருந்தனால ஃபேஸ் கரெக்டாக வரல. மித்தபடி ஸ்ட்ரக்சர் வந்துட்டாலுமே ஃபேஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ட்ரை பண்ணுறப்ப எங்களுக்கு ஒரு ஸ்டில் கரெக்டாக அமைஞ்சுது. ஃபேஸோட படைப்பாவோட ஸ்டில் மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா களிமண்ணில் எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இது எல்லாமே களிமண்ணில் தான் ஆமாம், பண்ணியிருக்கீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் களிமண் தான். இந்த அளவுக்கு களிமண்ணில் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன சிரமங்கள் இருந்துச்சு? ஃபேஸ் கரெக்டாக கொண்டு வரணும், அந்த ஜாயின்லாம் கரெக்டாக நிற்கணும், அது காஞ்சதுன்னா அது உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி கொஞ்சம் சிரமம் இருந்தது. குறிப்பிட்ட இந்த படையப்பா ஸ்டில் எடுத்து பண்ணுறதுக்கு என்ன காரணம்? எல்லா ஸ்டிலுமே ட்ரை பண்ணோம். படைப்பா நான் ஃபஸ்ட்டு ரொம்ப லைக் பண்ண படம். அதனால சரி இந்த ஸ்டில் ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சது, மூஞ்சலில் உட்கார்ந்த ஸ்டில். அதனால சரி அந்த இதை செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ரஜினி கோயிலுக்கு ரஜினி ரசிகர்கள்லாம் வர்றாங்களா? அப்படி வந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க? இல்லை, எல்லாருமே வர்றாங்க, வந்து வணங்குறாங்க, கும்பிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா யாருமே யோசிக்கவே இல்லை, இதுவரை எல்லாருமே ரசிகர் எல்லாருமே பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் வித்தியாசமாக தலைவருக்கு செலவு வச்சு கும்பிடுறீங்க, எங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னா தலைவரை ரொம்ப நேசிக்கிறவங்க வந்து தலைவரை கும்பிட்டுட்டு தான் போயிட்டு தான் இருக்காங்க. ஃபேமிலியோட வந்து கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. அப்படி ஃபேமிலியோட வந்து கும்பிடும்போது உங்ககிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க? இந்த லோக்கலில் ஒரு ரசிகரோட அம்மா அப்பா பையன் பொண்ணு வந்தாங்க. அந்த பையன் பிஇ முடிச்சிருக்காரு. அவர் தலைவர் முன்னாடி அவருக்கு ஒரு ஜாப் கிடைக்குன்னு வேண்டிட்டு போயிருக்காரு. சொல்லிட்டு தான் போனார், கண்டிப்பாக எனக்கு நல்ல ஜாப் கிடைச்சா நான் திரும்ப வந்து தலைவரை கும்பிடுவேன் வணங்குவேன் சொல்லிட்டு தான் போகிறாரு. இப்போ ரஜினி கோயிலோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எந்த மாதிரி இருக்கும்? இப்போ ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரசாதம் வச்சு காலையிலேயும் சாயந்தரம் கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். தலைவர் இப்போ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கார். இன்னமும் 100 வருஷத்துக்கு மேலே அவர் வாழணுன்றது எங்களுடைய ஆசை. அதுக்கப்புறம் தலைவருடைய வேட்டையின் படம் 10ஆம் தேதி வருது, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் 12 தலைவருடைய பிறந்தநாள், அதை சிறப்பாக கொண்டாடணும். பக்கத்தில் இருக்கவங்க ஏழை மக்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறது, இது எல்லாமே ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும் அவர் பேரை வச்சு. ஏன்னா அவர் எங்களுக்கு கடவுள்ன்றனால அவருக்கு நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோம்.